வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டியூபர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சுன்னு ஒரு ஈஸியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எங்கள் பாப்பா தான் ஆக்சுவலி பண்ணிகிட்ருக்காங்க. மீதம் இருந்த இட்லி வந்து எப்படி குட்டி குட்டி சாப்ஸாக பண்ணுங்கள். குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கூட இருந்து கைட் பண்ணுங்கள். சின்ன சின்ன க்யூப்ஸாக ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது ஈவனாக வந்து பொடி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் அந்த பொடியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியும். இல்லை நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா, மினி இட்லி இருக்குது இல்லைங்களா, மினி இட்லிலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் மீதம் ஆகிடுச்சிங்கிறதுனால இதை வச்சு இன்றைக்கி அவங்க கேட்டாங்கன்னு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான். இட்லி, அதுக்கப்புறம் வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு தாளிப்புக்கு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பொடி. இவ்வளோ தான். இதை வந்து நல்லா கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நெய் வந்து ஒரு ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் தயிர் போட்டு எங்கள் பாப்பாவே கடைஞ்சி எடுத்த கீ. ஃபுல்லாக அவங்க கடைய மாட்டாங்க, பட் கடைஞ்சி வெண்ணெய் வரும் அப்படிங்கிறது வந்து அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க இதில். ஸோ நான் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வந்து அதில் போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை போடுங்க. அந்த கருவேப்பிலை போடும்போது நல்ல ஃப்ளேவர். சில பேர் இதில் பூண்டு போடுறாங்க. நீங்களும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா போடுங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, கொஞ்சம் இதில் வந்து என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுருக்க பொடி வந்து ஃபுல் போர்ஷனையும் போடாதீங்க. சும்மா ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த பொடி வந்து இந்த பொரிஞ்ச கடுகுலையும் கருவேப்பிலையிலையும் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இது கிளறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா இட்லி, அந்த இட்லியை சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், உடனே வந்து இந்த இட்லியை வந்து ஒன்று நல்லா கிளறுங்க. இல்லை உங்களோட பேன் வந்து தூக்கி நீங்கள் நல்லா டாஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்க டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணும்போது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த கீ வந்து நல்லா கோட் ஆயிரும். கீயோ நல்லெண்ணையோ வந்து அந்த இட்லியில் நல்லா கோட் ஆயிரும். அதன் பிறகு என்ன பண்ணுங்கள், அது மேலே மீதம் இருக்கிற பொடியை வந்து ட்ரெஸ்ஸில் பண்ணுங்கள். ஸோ ட்ரெஸ்ஸில் பண்ணி நல்லா கிண்டி விட்டு இல்லை டாஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா உங்களோட இட்லி வந்து ரெடி. நீங்கள் வந்து இப்போது வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னாக்கா அவசரத்துக்கு வெளியே போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கிற இட்லி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எங்களோட இட்லி பொடி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும், ரெட் கலரில். ஏன்னா நான் வந்து குறைஞ்சபட்சம் மிளகாயும் அதிகபட்சம் வந்து மிளகும் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.